ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டோரி புருக்கி எதுக்காண்டி எக்கட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் எபிசோடில் டோரி புருக்கி அவங்களோட பைரட் குரூவோட சேர்ந்து எக்கட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் மரைன்ஸோட ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எக்கட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ட்ராகார்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. உங்களுக்கே தெளிவாக தெரியும், வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஃபேவராக வந்து நியூஸ் பேப்பரை ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராகர்ட்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. எக்கட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்ட்டு. அதை மீட்டெடுக்கிறதுக்காண்டி நாங்கள் எம்பரர் ஸ்ட்ராகர்ட்ஸ் லூஃபி கூட வாருக்குள்ளே போக போகிறோன்ட்டு ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது பப்ளிஷ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லும் போனதுக்கு அப்புறம் தான், எல்லாருமே படிச்சதுக்கு அப்புறம் தான் எக்கட்டுக்குள்ளே இறங்கியும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம ஜெயின்ஸுமே பார்த்துருப்பாங்க, டோரி புருக்குமே பார்த்துருப்பாங்க. பார்த்து ஃபாஸ்ட்டாக இங்கே வந்திருப்பாங்க ஸ்ட்ராகர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அவங்க இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வாரை பெருசாக மாற்றதுக்காண்டி வரல. அவங்க வந்ததுக்கான ரீசன் வந்து ஸ்ட்ராகர்ட்ஸை காப்பாற்றி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போகணுன்ட்டு. குறிப்பாக சன் கார்டுக்காண்டி வந்திருப்பாங்க. சன் கார்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெளிவாக தெரியும் லூஃபி தான் சன் கார்டுன்ட்டு. அதுபடி தான் இவங்க இப்போதைக்கு எக்கட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க ஸ்ட்ராகர்ஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி. அதுபடி இந்த ஃபைட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும் இவங்களுக்குமே, ஜேன்ஸுக்குமே.